friends, welcome to the channel. நம்ம KD serial act பண்ணிட்டு இருக்க ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்களுடைய மம்மிஸ் போட்டோவை ஷேர் பண்ணி மதர்ஸ் டே செலிப்ரேஷனை எஸ்டர்டே பயங்கரமாவே ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபிராமி மேம் அண்ட் வைஷ்ணவி. சோ நம்ம சீரியலோட ஹீரோவோட அம்மா கூட எடுத்துக்கிட்ட பிக்கப் அண்ட் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா கூட எடுத்துக்கிட்ட பிக்கையும் ஷேர் பண்ணி ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதோட மட்டும் இல்லாம நம்ம கேப்ரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவை பத்தி இது வரைக்கும் அவங்களுடைய ரசிகர்களுக்கு எந்த ஒரு அப்டேட்ஸுமே கொடுத்ததுல ரசிகர்களுமே அவருடைய பர்சனல் ஃபேமிலிஸ் பத்தி கண்டிப்பா வந்துட்டு கார்த்திக் அவர்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் ரிவீல் பண்ணுவாரு. ஸோ அவங்க எல்லாருக்கடையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ஸ்டேஜ்ல நின்று அவங்க அம்மாவை பத்தியோ அவங்க அப்பாவை பத்தி ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பெருமையா பேசணும். ஸோ இதெல்லாமே ஃபேன்ஸான எல்லாரும் கேட்கணும். ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா ஃபேன்ஸுடைய மனசுலயும் இப்படி ஒரு விஷயம் ஷுவரா இருந்துட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா கார்த்திக்ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபில்ஃபில் பண்ணுவாரு. ஸோ அந்த வகையில வந்து இப்போ வந்துட்டு நம்ம ரேஷ்மா மேம் கூட வந்துட்டு நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு சில பேக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வந்துட்டு ஓடிட்டு இருக்கு. அண்ட் இப்போ சீரியலுமே செம்ம சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபுல்லா ரசிகர்கள் வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ரசிகர்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்குன்னா கார்த்திகா அந்த அளவுக்கு பிடிக்கும். ஸோ ரேவதி அப்படின்ற அந்த ஒரு ரோல் தாண்டி ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க கார்த்திக் ரேவதி. ஸோ இவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேரிங்பா. ஸோ இந்த பேரிங்கை வந்துட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆளே கிடையாதுப்பா அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு அவங்கள பிடிக்கவும் செய்யுது. ஸோ உங்கள எத்தனை பேருக்கு கார்த்திக் அண்ட் ரேவதியை பிடிக்கும் அண்ட் நீங்க வந்துட்டு இப்ப கார்த்திக்ராஜ் அண்ட் ரேவதியோட ஃபேன் அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ ரசிகர்களுக்கான ரொம்பவே வந்துட்டு குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு தெளிவுமே கொடுத்திருக்காரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் அவரு ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே வந்துட்டு அது வந்து செம்பருத்தி சீரியல் தான். ஸோ அந்த சீரியல் வந்து பாத்தீங்கன்னா அவர் சின்னதா டாக் அவுட் ஆயிட்டு வெளில போயிருந்திருப்பாரு. ஸோ இதனால அது அவருடைய பர்சனல் இஷ்யூவும் கூட. ஸோ அந்த ஒரு பர்சனல் இஷ்யூ இந்த கேடி சீரியல்லையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்ரோ வந்துட்டு கட்டாயம் ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த கேடி சீரியலை இடையில விட்டுட்டு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷுவரா சொல்லியிருக்காங்க நம்ம சீரியல் டீம். அண்ட் அதோட மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் ப்ரோவும் வந்துட்டு இதுல ஃபுல் பேக்ல